ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன update பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இவங்க 7.5க்கு 7 வாங்கியிருக்காங்க. தேர்வு என்றிருக்கணும், வகுப்பு, பாடம், நாள், குழு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆன்சர் சீட்டில் ஃப்ரண்ட் பேஜில் பூஞ்சை ரைசோபஸ் நீங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். பியில் வந்து இலைத்துறையில் தண்டு ஒப்பன்ஷியா, சியில் வந்து சோலனிசி டட்டுரா மெட்டல், டியில் வந்து தரசத்திற்கான அயோடின் சோதனை, அடுத்து ஈயில் வந்து உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அடுத்த பேஜில் இருந்து நீங்கள் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனம் கண்டறிதல். ஏயில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நிலுவம் பூஞ்சை ரைசோபஸ் என இனக்கண்டறியப்பட்டது. இப்போ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ரைசோபஸ் பொதுவாக ரொட்டியின் மீது வளரும் சாருண்ணி பூஞ்சை. இதன் உடலம் குறுக்கு சுவரற்ற பல உட்கருகளை கொண்ட மைசிலியங்களை கொண்டது. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதணும். ஒரு பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் வீதம், 2 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பி வந்து பார்த்திங்கன்னா இனம் கண்டறிதல். பியில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள மாதிரி ஒப்பன்ஷியா என இனம் கண்டறியப்பட்டது. காரணம், இவை பசுமை நிற தட்டையான தண்டுகளாகும் இலைகள் முட்களாக மாறி உருமாற்றம் அடைந்துள்ளது. அதே மாதிரி சிக்கு இப்படி தான் நீங்கள் எழுதணும். இந்த பேட்டர்ன் தான். சியில் தான் வந்து நமக்கு குடும்பங்கள் கேட்பாங்க. சியில் ரோமன் 3 வைக்கப்பட்டுள்ளது இனம் கண்டறிதல். சியில் இனம் காண வைக்கப்பட்டுள்ள மலர் சோலனேசி குடும்பத்தை சார்ந்தது. டட்டுரா மெட்டல் இனம் கண்டறியப்பட்டது. மலரின் பாகங்கள் தனிமைப்படுத்தி மதிப்பீட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. மலரின் பண்புகள்: மஞ்சரி, தனித்த இலைக்கோண சைன், மகரந்த தாழ்வட்டம், மகரந்தங்கள் 5, அல்லிவட்டம் முட்டியவை, அல்லிகள் இதழுடைய அமைந்தவை. அடுத்து மலர் வரைபடம் போட்டுக்கோங்க. மலர் வாய்ப்பாடு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டி நோக்கம். கொடுக்கப்பட்டுள்ள கரைசலில் ஸ்டார்ச் தரசம் உள்ளதா என கண்டறிதல். அடிப்படை கொள்கை: தரசம் ஒரு சேமிக்கும் பாலிசாக்கரைடு ஆகும். அமையுலஸ், தரசத்தில் உள்ள அமையுலஸ் முடிவு காண்பன அறிவனம் இருக்கணும். கருநிறமாக மாறினுச்சுன்னா தரசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரோமன் 5 நோக்கம்: சவுடு பரவலை ஆஸ்மாஸ்கோப் சோதனை மூலம் நிரூபித்தல். செய்முறை: தோல் நீக்கப்பட்ட உருளைக்கிழங்குகளை எடுத்து கத்தியின் உட்புறமாக ஒரு குழாயினை ஏற்படுத்த வேண்டும். இக்குழாய் செறிவு மிகுந்த கரைசல் நிரப்ப அதன் ஆரம்ப சோதனை குறிக்க வேண்டும். இதன் அமைப்பின் ஒரு தூய நீர் நிரம்பிய பீக்கரில் வைக்க வேண்டும். 10 நிமிடங்கள் கழித்து சர்க்கரை கரைசலை சற்று நோக்கி அதன் அளவினை மீண்டும் குறிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் காண்பன அறிவனம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ப்ரெசன்டேஷன் இது உயிரி தாவரவியல் 11ஆம் வகுப்பு. பூஞ்சை ரைசோபஸ், ஒப்பன்ஷியா, சோலனேசி டட்டுரா, தரசத்திற்கான அயோடின் சோதனை, உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை. இதில் பார்த்தீங்கன்னா இனம் கண்டறிதல் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் இனம் கண்டறிதல், இனம் கண்டறியப்பட்டவை, காரணம், இதுக்கெல்லாம் பென்சிலில் வந்து அண்டர்லைன் பண்ணணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட். சியில் கொடுக்கப்பட்டுள்ள மலர் சோலனேசி டட்டுரா மெட்டல் இனம் கண்டறியப்பட்டுள்ளது. மலரின் பாகங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மதிப்பீட்டிற்கு கீழ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மலருடைய பண்புகள்: மஞ்சரி, தனித்த இலைக்கோண சைன், மகரந்த தாழ்வட்டம், மகரந்தங்கள் 5, அல்லி ஒட்டியவை. மலருடைய வரைபடம் வந்து வரையணும். ஸோ அதுக்கு கீழே மலர் வாய்ப்பாடு எழுதிக்கோ. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நோக்கம்: கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கரைசலில் ஸ்டார்ச் உள்ளதா என கண்டறிதல். அடிப்படை கொள்கை: தரசம் ஒரு சேமிக்கும் பாலிசாக்கரைடு ஆகும். இது அமைலஸ் மற்றும் அமைலோபெக்டின். தரசத்தில் உள்ள அமைலஸ் பகுதியானது அயோடினுடன் வினைபுரிந்து கருநீரத்தை தோற்றுவிக்கிறது. முடிவு வந்து பார்த்தீங்கன்னா காண்பன அறிவனம் இருக்கும். கருநீரமாக மாறுகிறது. தரசம் உள்ளது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோக்கம் வந்து எழுதுங்க. சவுடு பரவலை உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை மூலம் நிரூபித்தல். செய்முறை: ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேல் லிங்க் 1ஆம் ஆண்டு செய்முறை பொதுத் தேர்வு